இழுத்து என்ன கீழே தள்ளி விட்டு என்ன காப்பாத்திருக்காரு. மறுபடியும் ஒருவேளை அவர் என்கிட்ட வந்து பேசினாலோ இல்ல அவர் என் கையை பிடிச்சாலோ நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அவர் என்னை இழுத்து கீழே தள்ளி விட்டு காப்பாத்தும் போது ரொம்ப வித்தியாசமா உணர்ந்தேனே. இது வரைக்கும் உணராத ஒரு ஃபீல். யாரு காப்பாத்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த கண்ணு தெரியாத பொண்ணை காப்பாத்தணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுல கூட கொண்டு போய் விட்டுட்டு வர ட்ரை பண்ணலையே. அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். நிம்மதி அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பாளா இல்ல அவளதான் அவங்க வீட்டுல கொண்டு போய் அதை விட்டுட்டு வந்தாளா? ஐயோ பாவம் அந்த பொண்ணு கண்ணு தெரியாம ரோட்ல நடந்து வந்து அப்பா நல்ல வேலை ஒரு செகண்ட்ல லாரி அடிச்சிருக்கோம். இந்த நிம்மதி வேற ஜாலியா ரோட்ல சுத்திட்டு இருக்க ஆதி கூட அப்பா மட்டும் பாத்திருந்தாரு பொழந்து கட்டியிருப்பாரு. முதல்ல அவளை போய் வார்ன் பண்ணணும். துர்வா அம்மா காஃபி கேட்டேடா. கொடுங்கம்மா. ஆமா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா ஒன்னும் இல்ல. அம்மா நிம்மதி வந்துட்டாளா? வந்துட்டா வந்ததுல இருந்து வாய மூடுதா பாரு. ஏதோ ஒரு கண்ணு தெரியாத பொண்ண லாரி வந்து எடுக்க போச்சா, அது யாரோ காப்பாத்துனாங்களா, அவங்கள இவங்கள பார்த்து பேசினாங்களா. அப்பா வந்ததுல இருந்து அதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கா. ஓ நிம்மதி காப்பாத்திட்டாளா? நல்ல வேலை. எப்படிடா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அம்மாவே சொல்லிட்டாங்க. நானே அவகிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. ஜாலியா ஆதி கூட ஊர் சுத்திட்டு இருக்கா. அப்பா வேற நல்ல வேலை பாத்திருப்பாரு. பாத்தா பாக்கட்டும்டா. இன்னும் உங்க அப்பா பார்த்தா இந்த உலகமே அழிஞ்சிருமா? அப்படி மாட்டினாவது ஏதாவது பேசி அதுங்களுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுடலான்னு பாக்குறேன். மா அப்படி எல்லாம் ரோட்ல எங்கேயாவது பார்த்தா அந்த இடத்துலயே நின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துவாருமா. அதுவும் ஆதி சீனியர் இன்ஸ்பெக்டர் வேற. அதெல்லாம் நல்லா இருக்காதுமா. நல்லா இருக்காதுதான். வேற என்ன பண்றது? இதுங்க ரெண்டும் லவ் பண்ணி தொலைச்சிருச்சுங்க. உங்க அப்பாட்டையும் பேச முடியல. அதுக்கு மேல இந்த ஆதியோட அம்மா அது ஒரு பக்கத்து தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கு. சப்பா எத்தனை பேரை தான் நான் ஒருத்தியா சமாளிப்பேன்? உங்க அப்பா இத்தனை வருஷமா நான் சமாளிச்சதே பெரிய விஷயம். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு கேரக்டர் இந்த ஆதியோட அம்மா. ஷபா முடியலடா. ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிடுச்சுங்க. கட்டி வச்சாதான் இப்ப என்ன பிரச்சனையா? போத குறைக்கு உங்க அப்பாவே என்ன இழுத்துட்டு வந்துதான் தாலி கட்டினாரு. அவருக்கு இருக்கிற லவ் மாதிரி தானே எல்லா பசங்களுக்கும் இருக்கும். ஆமாமா நம்ம அப்பாவும் ஆதியோட அம்மாவும் எல்லாரும் நல்லா ஒண்ணு சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. குடும்பமே பிரிஞ்சு போச்சு. இதத்தான் தலைவிதின்னு சொல்லுவாங்க போல. தலைவிதி இல்லடா, நம்ம குடும்பத்துக்கு உங்க அப்பா பண்ற சதி, அதே மாதிரி ஆதி குடும்பத்துக்கு அவங்க அம்மா பண்ற சதி. அதுக்கு போய் விதி மேல பழி போட்டா எப்படி? அம்மா ரைமிங் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க போங்க. சரி சீக்கிரம் காஃபியை குடிடா. இந்த நிம்மதி எங்க போனா? அவகிட்ட போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரேன். ஆதி என்ன சொன்னாப்லன்னு கேட்டுட்டு வரேன். இருங்க நானும் வரேன். அச்சா வீட்டுக்கு போயிட்டியா? இப்பதாண்டி உள்ள நுழையிறேன். வந்து இன்னும் ஷூவை கூட கழட்டல. அதுக்குள்ள கால் பண்ணிட்டேன். என்னடி? என்னன்னு தெரியலடா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்குடா. மச்சான் என்னடி? தெரியல மச்சான். இப்பதான் நீ என்ன விட்டுட்டு போன. ஆனா மறுபடியும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. ஹே கிளம்பி வரவா? இல்லடா உன்னை அலைய வைக்கிறேன்னு தோணுது. அதே சமயம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலயும் இருக்கு. எனக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குடா. பைத்தியமே பிடிச்சிரும் போல. என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா? புரியுதுடி. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுதான். என்னமோ தெரியல, திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் சரி ஓகே. நீ இப்பதானே வீட்டுக்கு போன. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடு. சரி ஓகேடி. என்னடா ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ற? பரவாயில்லடி, பேசணும் சொல்ல மாட்டியா? அடியே என்னடி ரொம்ப மிஸ் பண்றியா? ஆமா. ஹே அழுறியா? இல்ல ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கேன். அடியே மணி என்ன தெரியுமா? சாயங்காலம் 6. காலையில 7 மணில இருந்து இப்போ ஒரு 5:45 இருக்குமா? அப்ப வரைக்கும் உன் கூட தானடி இருந்தேன். உன்னை வீட்டுல விட்டுட்டு இங்க வந்த 15 மினிட்ஸ்லயா என்ன இவ்ளோ மிஸ் பண்ற? அதான் சொன்னலடா, என்னமோ தெரியல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே ஒரு திருவிழி தடவியதா அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே. சரி ஓகே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் அப்புறம் கால் பண்றேன். பை. அப்படி ஹலோ அடி பாவி போனை கட் பண்ணிட்டாளா? காலையில இருந்து கூடவே இருந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட இல்லைன்னொன்னே எப்படி எல்லாம் மிஸ் பண்றா? பேசாம மறுபடியும் அவளை போய் பார்த்துட்டு வருவோமா? என்னடா ஆதி கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் மேல உனக்கு இவ்ளோ லவ் வச்சிருக்கா, உன்னை இவ்ளோ மிஸ் பண்றா. அவளை போய் பார்க்கலனா நல்லா இருக்காது. எப்படியாவது அவளை பார்த்துரு. அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுப்போம். அப்புறம் அவளுக்கு பிடிச்சதையும் வாங்கிட்டு போவோம். என்ன வாங்கலாம்? ரோஸ் வாங்கலாம். மச்சான்
உன்னை பாக்குறதுக்கு மறுபடியும் நான் வர போறேன். ஆதி, அம்மா. டேய், காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு போனவன் இப்பதான் வீட்டுக்குள்ளேயே நுழையற. 4 வாட்டி போன் பண்ண, ஏன்டா போன் எடுக்கல? அம்மா, அது வந்து ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் போன் எடுக்க முடியல. ஏன் ஆதி பொய் சொல்ற? நீ எப்ப அம்மா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்ச? நீ 4 வாட்டி போன் எடுக்கலன்னே ஸ்டேஷனுக்கு தான் அடுத்து கூப்பிட்டேன். ஐயோ, காலையில சார் வந்தாரு, எங்களுக்கு வேலையெல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போனவரு இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஐயோ அம்மா, கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன விசாரணைக்காக போயிருந்தேன், அதான் போன் அட்டென்ட் பண்ண முடியல. ஆதி, நீ இப்படி போற ஆளே கிடையாது. ஆனா நீ இப்படி புதுசா போறனா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு ஆதி. அம்மா, இது என்னோட ப்ரொஃபஷன்மா. என்னோட ப்ரொஃபஷன்ல கேஸ் எல்லாம் டிஃபரெண்டா வரும், அதெல்லாம் நான் தானே விசாரிச்சு சரி பண்ணணும். டேய், நீ என் பையன்டா. அதுவும் இல்லாம நீ வெறும் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான். ஆனா உங்க அப்பா டிஜிபி, அவரு கூட நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாதாடா போலீஸ் வேலைய பத்தி? ஐயோ அம்மா, அது இங்க பாரு ஆதி, உனக்கும் உன்னோட வேலைக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அதை கெடுத்துக்காத. இனிமே எங்க போறதா இருந்தாலும் எங்க போயிட்டு வரதா இருந்தாலும் எல்லாமே என்கிட்ட சொல்லணும். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அங்க போறேன் இங்க போறேன்னு போயிட்டு இருந்த அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். சரிம்மா, இனிமே சொல்லிட்டு போறேன். ம். அம்மா, என் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு இப்ப வெளியே போறேன், போயிட்டு வந்துடுறேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? டேய் நில்றா. காலையில வீட்டை விட்டு வெளியே போனவன் இப்பதான் வீட்டுக்குள்ளேயே நுழையற. அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அவனை பார்க்க போறேன்னு? மா, அது வேலை, இது ஃப்ரெண்ட்ஷிப். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் முக்கியம்ல. நீ எந்த ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எப்படியும் அந்த நிம்மதியா தான் இருப்பா. இவனை போடாம தடுக்கணுமே. ஆதி, காலையில இருந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோவிலுக்கு போகணும்டா. நீ வா, கிளம்பு. என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போ. கோவிலுக்கா? அம்மா, அப்பா எங்க? அப்பா அப்பா தூங்குறாரு. சாயங்காலம் 6 மணிக்கு இந்த டாடி பையன் தூங்கிட்டு இருக்கானா? இருங்க மாமி, நான் போய் எழுப்பிட்டு வரேன். டேய், அப்பா தூங்கிட்டோம், நீ கூட்டிட்டு வந்து விடு. கணிச்செல்லம். யோ டாடி பையா, என்னையா சாயங்காலம் 6 மணிக்கு உனக்கு தூக்கம் கேக்குதா? டேய் மவனே, உங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு என்கிட்ட சண்டைக்கு வராத. உங்க அம்மா உன்கிட்ட போய் சொல்றா நான் தூங்கவே இல்ல. அப்புறம் ஏன்ப்பா அம்மா போய் சொன்னாங்க? அவ எதுக்கும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் பிளான் பண்ணா. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். டாடி பையா, டாடி பையனா டாடி பையா தான். என்னங்க, இவ்வளவு நேரம் நீங்க உள்ள ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தீங்க? எப்படி தப்பான நேரத்துல கரெக்டா வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல கனி, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு என் கனவுல பிள்ளையார் வந்தாரு. ஹோ, பிள்ளையார் உருவத்துல தான் நீங்களே இருக்கீங்க. உங்க கனவுல பிள்ளையார் வந்தாரா? நல்ல ஜோக்கு, நாளைக்கு சிரிக்கிறேன். கனி, அது ஒண்ணும் இல்ல. திடீர்னு என்னடா நீ வீட்டுல பண்ணிட்டு இருக்க, என்னை பார்க்க வரமாட்டியா, கோவிலுக்கு சீக்கிரம் வான்னு கூப்பிட்டுட்டாரு. பிள்ளையாரே கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம அவரை மதிக்காம இருக்க முடியுமா? அதான் உன்னையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணேன். வா கனி, நம்ம கோயிலுக்கு போலாம். ஏன், உங்க கனவுல வந்த பிள்ளையாரு என்னைய மட்டும் தான் கூட்டிட்டு வர சொன்னாரா? உங்க பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லலையா? ஐயோ கனி, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிடி. நம்ம தனியா போனா தானே ஜாலியா இருக்கும். சிவ பூஜையில கரடி பூண்ட மாதிரி எதுக்கு இவ வேற? அச்சச்சோ, என் கனிக்கு ரொம்ப வேர்க்குதே. கனிமா, நீ வாடி தங்கம், நம்ம கோயிலுக்கு போலாம். இவன் கிடக்குறான். என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி கூட நான் தனியா கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி கூட தானே போறேன். நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கூடவா போறேன்? ஐயோ கடவுளே, வந்து தொலைக்கிற, வாங்க. மானத்தை வாங்க வேண்டியது. என்ன பண்றது, எனக்கும் தான் இப்படி பேசுறதுக்கு வெக்கக்கேடா இருக்கு. இருந்தாலும் தோ உட்காந்துருக்கானே, நான் பெத்த மவன், இவனுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சே. ஏன்டா அப்படி பண்ற? சீக்கிரம் என் மருமவளை கூட்டிட்டு வாடா. அசிங்கமா இருக்குடா எனக்கு உங்க அம்மாட்ட இப்படி பேசுறதுக்கு. எங்க அம்மாட்ட இப்படி பேசுறதுக்குன்னா இன்னும் வேற யார் யார் அம்மா கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய் மவனே, அப்பா என்னப்பா, நிறைய சம்பவம் இருக்கும் போலயே. எல்லாம் சீக்கிரட்டா வச்சிருக்க, அப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்பா என்ன சொல்றீங்க? அடச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உங்க அம்மாவே வச்சு சமாளிக்க முடியல, இதுல இன்னும் 4-5 வேற. ஏன்டா நீ வேற? சரி சரி, உங்க அம்மா வரதுக்குள்ள நான் அவளை கூட்டிட்டு கோவிலுக்கு போறேன். நீ என் மருமகளை போய் மறுபடியும் பாத்துட்டு வா. ச்சே, நிம்மதி என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையோ, ஆனா இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு உண்மையா சொல்றேன், நான் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கேன். மச்சான், நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணல. உன்னை பாக்குறதுக்காக தான் வந்துகிட்டே இருக்கேன். பக்கம் வந்து